சொல்றது என்னன்னு அம்மாங்களையும் உமானையும் ஒண்ணுதானே. அது எப்படி கேட்டா அம்மாவுக்கு தான் தெரியுமா. குழந்தை நீங்க பார்த்துட்டு ஏன் சொல்ல தாத்தான்னு சொல்ல தெரியாது. முதல்ல தப்பா முதல்ல படிக்கும்போது தவறு இருக்கலாம். தெளிவு அடைய தானே தெளிவு வரும். அதனால தானே நமக்கு ரகசியம் தெரியல. இமாம்கள் நம்மளை மூடி மறைச்சு, எங்க குருமார் எங்களை மூடி மறைச்சு, ஆரியர்கள் ஈயத்தை காய்ச்சி காதுக்குள்ள ஊத்த சொல்லி வேதத்தை கேட்க விடாம தடுக்கிற கதை இல்லையா இது? வேதம் தடுக்கப்பட வேண்டுமா? முகமது ஒரு இடத்துல சொல்றாரு, அந்நியர்கள் மத்தியில் குர்ஆனை கொண்டு செல்ல வேண்டாம். அந்நியர்கள் மத்தியில் குர்ஆனை கொண்டு செல்ல வேண்டாம். அடுத்த செய்தி மூன்றாம் நாளாகிய வேதத்துடைய முதற்கட்ட நிகழ்ச்சியான 29 இங்கே அறிவிக்கிறவர்கள் சகோதரர்கள் நிறைய தமிழ் செய்தியை கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான பெரியவர்கள் இஸ்லாத்தை நான் உங்கள் பற்றிய ஒரே ஒன்றில் மட்டும் ஐயா ஜெகமணி அவர்கள் ஒரு கருத்தினை எழுதிய போது, அவருடைய இதழிலே எழுதிய போது, இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்தவர்கள் வாதத்திற்கு அழைத்தார்கள். அழைத்த போது அவர்களால், அதாவது ஐயா ஜெகமணி அவர்களால் ஒரு பைசா கூட செலவு செய்ய முடியாது என்று சொல்லி, நீங்களே ஏற்பாடு செய்துவிடுங்கள், அதிலே நான் கலந்து கொண்டு என்னுடைய கொள்கையினை நான் விளக்குகின்றேன் என்று சொன்ன மாத்திரத்திலே இங்கே இஸ்லாம் மார்க்கத்தை சேர்ந்தவர்களும் அதனை ஏற்றுக்கொண்டு, சரி எப்படியாவது நாம் இருவரும் கலந்து வாதிக்க வேண்டும், அதற்கு நாங்களே முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற அடிப்படையிலே இப்படி ஒரு பிரம்மாண்டமான கருத்தரங்கை ஏற்பாடு செய்து, இந்த அரங்கத்தை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியினை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலேதான் இந்த அமைப்பு குழுவும் எல்லோரும் அனைவருமே இஸ்லாத்தை சார்ந்தவர்களாகத்தான் அமைப்பு குழுவிலே இருக்கின்றார்கள். இதனை எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், இங்கே தலைப்பினை பற்றி பேசவில்லை என்று எழுதி நிறைய துண்டுச்சீட்டினை அளித்திருக்கின்றார்கள். அருமை பெரியோர்களே, எப்படி அவர்களை நீங்களாக வழியே சென்று அழைத்து, அவர் பேசியிருக்கின்றார், எழுதியிருக்கின்றார், நாமவே சென்று அவரை அழைத்திருக்கின்றோம். அதே போல அவருக்கு ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவு ஏற்பட்டாலும் அது நமக்கு ஏற்படுகின்ற ஒரு இழுக்காக நான் கருதுகிறேன். அது அமைப்பு குழுவுக்கும் ஏற்படும் என்பதனை நீங்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்கே யாரோ ஒரு நண்பர் கூட தெரியவில்லை, தலைப்பு பற்றி பேசவில்லை, அதனால் சொல்ல வெளியில் செல்ல அனுமதிக்கிறேன் என்று சொன்னார்கள். அமைப்பு குழுவினர் அவர்களின் கவனத்திற்கு இதனை கொண்டு வருகின்றேன். அப்படிப்பட்ட நண்பர்களை அங்கே நியமிக்க வேண்டாம் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் கூட ரொம்பவும் கவனமாக இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கின்றேன். காரணம் என்னவென்றால், இஸ்லாம் மார்க்கத்தைச் சேர்ந்தவர்களும் கிறிஸ்தவ மார்க்கத்தைச் சேர்ந்தவர்களும் சம பங்கு உள்ள நபர்களாக இங்கே அமர்ந்திருந்தால் பிரச்சனை எதுவும் இல்லை. நான் இவரையும் கடிந்து கொள்வேன், அவரையும் கடிந்து கொள்வேன். ஆனால் இங்கே இஸ்லாம் நண்பர்கள் தான், பெரியோர்கள் தான் அதிகமாக இருக்கின்றீர்கள். ஆகையாலே நான் அவரை அறிவுறுத்துவதற்காக சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்தும் உங்களுடைய மெஜாரிட்டியை வைத்து நான் பேசுவதாக அவர் எண்ணிவிடக்கூடாது. இங்கே ஒரு சில கிறிஸ்தவ நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள், அவர்களும் எண்ணிவிடக்கூடாது. எப்படி நாமவே இந்த அமைப்பு குழுவில் இருக்கின்றவர்கள் அவர்களாகவே விவாதத்திற்கு அழைத்து, அவர்களாகவே இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்களோ, அதனை போல ஒரு சிறப்பான மரியாதையை அவருக்கு அளிக்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ வாதத்தில் குறைந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை, அவரை அழைத்து விட்டீர்கள். நீங்கள் சம பலம் வேண்டும். காண முயலைத அன்பினில் யானை வீழ்ந்த ஏந்தல் இனிது அப்படி என்று ஒரு குரல். அதாவது யானையை கொள்கின்ற
அம்பினை தான் ஏந்த வேண்டும். ஒரு பூனையோ ஆடியோ கொள்ற வேலு ஒரு அம்பு நம்ம ஏந்துறது சரியா இருக்காது. எதற்காக என்றால், நாம் பலமிக்கவராக இருந்தால் சிறியவரை அடித்து விடக்கூடாது. பலத்துக்கு பலம்தான் மோத வேண்டும். ஆகையாலே அவர் தலைப்பை பற்றி பேசவில்லை என்று நீங்கள் கருதினால் நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நான் இருக்கின்றேன், எனக்கு தெரியும். ஆனால் துண்டுச்சீட்டினை எழுதி கொடுங்கள், நான் அதனை ஏற்றுக்கொள்கிறேன், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றேன். இதனை போல நண்பர் ஒருவர் துண்டுச்சீட்டினை அளித்தாரே, வெளியே செல்ல அனுமதிக்கிறேன் என்பது போல சில கருத்துக்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றன என்னிடத்திலே. அதனை போல தயவு செய்து வேண்டாம். அவர் பேசுகிறார் என்றால் பேசட்டும். அதற்காகத்தான் நீங்களும் அழைத்திருக்கின்றீர்கள், அமைப்பு குழுவும் அதற்காக தான் அழைத்திருக்கின்றார்கள். ஆகையாலே இப்படிப்பட்ட துண்டுச்சீட்டினால் தயவு செய்து அளிக்க வேண்டாம். அவர்கள் அவுட் ஆஃப் பாயிண்ட் தலைப்புக்கு மீறி கொடுத்தால் அது எனக்கு ரொம்ப எளிதாகிவிடும். ஏனென்றால் வெற்றி புள்ளிகளை நான் தான் நிர்ணயிக்கப் போகிறேன். தலைப்பை மீறி பேசிவிட்டார் அப்படி என்று நான் சுட்டிக்காட்டுவதற்கு எனக்கு ஒரு விவரச்சான்றாக இருக்கும். ஆகையாலே அதை அவர்தான் கவனத்தில் கொள்ள வேண்டும், அல்லது இவர்தான் கவனத்தில் கொள்ள வேண்டும். தலைப்பைக்கு மீறி பேசிவிட்டார் என்பதை இவர்தான் தலைப்பு கொள்ள வேண்டும். அதனை போல ஐயா ஜெயனுல் அவர்களுக்கும் சரி, ஐயா ஜெபமணி அவர்களுக்கும் சரி, உதவியாளர்களாக நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். 5 பேர்கள் நிர்ணயித்திருக்கின்றார்கள். இது கூடுதலாக குறைவாக இருக்கலாம். ஒப்பந்த சரத்தின்படி 5 உதவியாளர்கள் இவருக்கு, அவருக்கு 5 உதவியாளர்கள். அவர்கள் கருத்தினை தலைப்பினை மீறி செல்கின்ற பொழுது, ஏதோ ஒரு அடிப்படையிலே தன்னை மறந்து ஒரு கருத்தினை சொல்கின்ற பொழுது, இழுத்துக்கொண்டே போகின்ற பொழுது, அந்த உதவியாளர்களாக வந்திருக்கின்றவர்கள் அறிவுறுத்த வேண்டும். சட்டையை பிடித்தோ இல்லை வேற ஏதோ ஒரு குறிப்பினை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதனை அவர்கள் செய்ய வேண்டும். இங்கே எதிரே இருக்கின்ற பார்வையாளராகிய நீங்கள் இஸ்லாத்தை சேர்ந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஓய்வு நேரத்திலே சந்திக்கின்ற பொழுது அவர்களிடத்திலே, ஐயா இந்த மாதிரி தாங்கள் இந்த கருத்தினை, இந்த குறிப்பினை இந்த தலைப்பின் கீழ் விட்டுவிட்டீர்கள், இதனை நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம், இந்த தலைப்பினை நீங்கள் மீறி சொல்லிவிட்டீர்கள் அப்படி என்று அவர்களிடத்திலே தனிமையிலே சென்று ஒவ்வொரு கருத்தினையும் வைக்க வேண்டும். அதனை விட்டுவிட்டு இங்கே குறிப்பினை எழுதி கொடுப்பது நல்லதல்ல. எழுதி கொடுங்கள், பரிசீலனை செய்வோம். ஆகையாலே இந்த கருத்துக்களை எல்லாம் பார்வையாளராகிய நீங்களும், உதவியாளராகிய இங்கே இருவருக்கும் வந்திருக்கின்ற இவர்களும் கேட்டு அறிந்து, நாங்களும் செம்மையுற இந்த பணியினை தொடர நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, மீண்டும் இந்த கருத்தரங்க அமர்வு நேரம் என்பது 2 மணிக்கு கூடுகிறது. சரியாக 2 மணி அளவில் மீண்டும் கூட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க, இது அவங்க தானே எழுதி கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நல்லடியார்களே, இறைவேதம் அதற்கான இலக்கணங்கள் திருமறை குர்ஆனுக்கு பொருந்தி இருக்கிறதா அல்லது பைபிள் என்ற கிறிஸ்தவர்களுடைய வேதத்திற்கு பொருந்துகிறதா என்ற தலைப்பில் நாம் காலை அமர்விலே சில விவரங்களை குறிப்பிட்டேன். அதன் தொடராக இன்னும் சில விவரங்களை
குறிப்பிட்டுவிட்டு என்னுடைய ஐயா ஜோமணி அவர்களுடைய வாதங்களில் எடுத்து வைத்தவை அவர்கள் விட்ட சவால் எல்லாவற்றுக்கும் என்னுடைய இன்றைய உரையில் கடைசி உரையிலே